உருவாக்கியிருக்காங்க. இதனை இதனால் இவன் முடிப்பார் என்றாய்ந்து அதனை அவன் தன் விடல் என்று உருவாக்கியிருக்காங்க. சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் அது சிவா தலைவராக உழைத்திருக்கிறார். முன்னாள் தலைவர் மரணமடைந்த செய்தி என் மனதில் சிவாதான் நம்ம இடத்தில் உருவாகியிருப்பது தெரிந்தது. ஆகவே நான் இணைந்தபோது அவர் தலைவராக வந்திருக்கிறார். அவர் இந்தியாவுக்கு சமத்துவமும் சமாதானமாக ஒரு தூதராகத்தான் அவர் தோன்றுவார். தொழிலாளர்களின் தோழன் சகோதரன். ஆகவே தலைவர் பொறுப்பு மிக மிக நியாயமாக அவருக்கு கிடைக்க வேண்டிய சிறப்பு கிடைக்கிறது. சிவாவோட எவ்வளோ வருஷமாக நாங்களாம் இருந்திருக்கோம் சிவாவுக்கு தெரியும். 4 வரிசையில் இருக்கும்போது உபதலைவராக இருக்கும்போது சிவாலாம் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டில் இருந்த ஆட்கள் பெரிய அளவில் வளர்ந்துருக்காரு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பாதை கடவுள் போட்டிருக்காரு. அந்த பாதையில் நாம் நடக்க வேண்டும். நம்முடன் நடக்க பல பேர் இருப்பார்கள். ஆனால் நாம் தான் நடந்தார்கள். மற்றவர்கள் நமக்காக நடக்க மாட்டாங்க. அந்த ஒரே எண்ணத்தில் உழைச்சிக்கிட்டு இருந்த சிவா இன்னைக்கு ஆல் இந்தியா கான்ஃபெடரேஷனுக்கு தலைவராக நான் பெருமை கொள்கிறேன், வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு விஷயம், அவர் தலைவராக இருக்கிற இந்த பீரியடில் நம்ம தொழிலாளர்களுக்கு அக்ரிமெண்ட்டை அவர் ரெடி பண்ணணும். தமிழர்கள் எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு பொறுப்பு. இந்தியாவுக்கு எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டரோ அதுபோல இந்தியாவுக்கு ஒரே ஒரு ஃபிலிம் ஃபெடரேஷன், அதனோட பிரசிடென்ட். அமிதாப் பச்சனுக்கும் சிவா தான் தலைவர், ரஜினிகாந்துக்கும் சிவா தான் தலைவர்னு இருக்குது. இந்த போஸ்ட் சாதாரண போஸ்ட்டில் 30 வருஷமாக பல பேர் முயன்று அது தமிழ்நாட்டுக்கு வர முடியாமல் போன போஸ்ட். இந்த பொறுப்பு சிவாவுக்கு கிடைச்சது ஒரு சாதாரண மனிதனும் சரித்திரம் படைக்க முடியுங்கிற நிகழ்ச்சி தான் இன்னைக்கு நடந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் கடுமையாக உழைத்தா காலமும் கடவுளும் அவங்களுக்கு பக்கம் நிற்பாங்க. அந்த வெற்றி தான் இன்று சிவாவுக்கு அகில இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் மாமன்றத்துடன் தலைவராக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் பதவி கிடைச்சிருக்கு. இந்த பதவி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ் திரைப்படத்துறைக்கு அவர் மென்மேலும் வளர்ச்சிகள் செய்ய வேண்டும், உறுதுணையாக இருக்க வேண்டும். அவருக்கு எல்லாம் உள்ள இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. தொழிலாளர் தோழர்கள் மீது அவர் கொண்டிருந்த அளவில்லாத பாசத்துக்கும் கிடைத்த பரிசு தான் இந்த அகில இந்திய சம்மேளன தலைவர் என்ற அற்புதமான பதவி. இந்த பதவிக்கு முழுக்க தகுதியானவர் என் அன்பு சகோதரர் சிவா அவர்கள் நிச்சயமாக வெளியாகாது. அந்த பதவிக்கான ஆற்றலும் அறிவும் ஒருங்கே இருந்த என் அன்பு சகோதரன் சிவா பதவி எடுத்ததில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பதவி காலத்தில் அவர் இந்த தொழிலாளர் சம்மேளனத்துக்கு தொழிலாளருக்கும் மிகுந்த சேவையாற்றுவார். இதுவரை இந்த பதவி வகித்த அத்தனை வேலை விட மிகச்சிறந்த தலைவராக இவர் பெயர் பெறுவார், புகழ் பெறுவார் என்று வாழ்த்துகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகளாக சிவா பெரிய நண்பராகவும் இருக்கிறார். அவர் சமையல் கட்சியில் பதவியில் இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளை முன்னிறுத்து எல்லாத்தையும் அவர் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அவர் ஒரு பெருமையான தலைவர். நிச்சயமாக இந்த புதிய பதவி நிச்சயமாக இன்னும் பெரிய பொறுப்பு அவர் மேலும் மேலும் வாக்குகளை தெரிவித்துள்ளது. இந்த அகில இந்திய மாமன்ற தலைவர் பொறுப்பு தமிழகத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய அரிதான விஷயம். இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி நான் தமிழ் திரையுலகிற்கு ஒரு வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்வேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுமூலம் பல பிரச்சனைகள் ஒவ்வொரு ஸ்டேட்டில் தனித்தனியாக இருக்குது. எல்லாம் ஒருங்கிணைந்து டெல்லி நிச்சயமாக அதுக்கான கோரிக்கை மனுவையும் பிரதமர் அவர்களை சந்தித்து கொடுக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.